பஹல்காமில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட கேரளாவை சார்ந்த ராமச்சந்திரனின் இறுதிச் சடங்கில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரசாத், பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் பலியானவர்களில் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஒருவர். இவர் காஷ்மீருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் அவரது மகள் ஆரதி மற்றும் பேர குழந்தைகள் முன்னிலையில் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இவரது சடலம் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக எர்ணாகுளம் சங்கம்புழா பூங்காவில் காலை 7 மணி முதல் வைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர், கோவா ஆளுநர் ஸ்ரீதர், அமைச்சர்கள் ராஜீவ், சசீந்திரன், உயர்நீதிமன்ற நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் கட்சியுடைய பிரமுகர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் அங்கு அந்த அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பிறகு அந்த எடப்பள்ளி பகுதியில் இருக்கின்ற சுடுகாட்டில் அவருக்கு அடக்கம் செய்ய இறுதி நிகழ்ச்சி நடைபெற்றது.